Hi Tamil viewers, welcome to Tally Academy Education. Thanks for joining. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நாம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் பெயிண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பெயிண்ட்டில் ஒரு ஃபைலோட சைஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஒரு 2 ஃபோட்டோவை எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி இந்த பெயிண்டில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மொபைலில் எல்லோரும் ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் பெயிண்டில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக 2 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆன்லைனில் நம்ம அதிகமாக அப்ளிகேஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு வரோம். ஃபைல் சைஸ் வந்து இவ்வளவு தான் இருக்கணும், இவ்வளவு பிக்சல்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில மேண்டேட்டரி திங்ஸ் வந்து அப்ளிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. சில டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணும்போதோ இல்லை மற்ற அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதோ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஃபைல் சைஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் போங்க. ஸ்டார்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் பெயிண்ட்டு சிம்பிள் வந்துச்சு. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பெயிண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பிக்சர் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த 2 பிக்சர் ஷோ பண்ணியிருக்கேன். இந்த 2 பிக்சரை எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் அதெல்லாம் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணி ஒரே பேஜில் கொண்டு வந்து காட்டுவோம். அந்த மாதிரி இதை நான் மெர்ஜ் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பெயிண்டில் ஹோம் பேஜுக்கு போங்க. ஹோம் பேஜுக்கு போயிட்டு ஃபைலில் ஓப்பன் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நம்ம எந்த ஃபைலை மெர்ஜ் பண்ணுறோமோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. இந்த விண்டோவில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு ஃபுல் வியூ தெரியும்னா அப்படி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஃபைலில் இன்னொரு ஃபைலை மெர்ஜ் பண்ணுறதுக்கு உங்களோட கர்சரை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சிங்கன்னு வச்சிங்களேன், எக்ஸ்பான்ஷன் டூல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வாங்க. ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்து வச்சுட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபைலு கீழே பேஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பேஸ்ட்டு அண்ட் பேஸ்ட் ஃப்ரம்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் பேஸ்ட் ஃப்ரம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் அதாவது இன்னொரு பேஜை வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கணும்னு நினைக்கிறோமோ இங்கே ஓப்பன் ஆகும். அந்த ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் பண்ணது இது மேலேயே வந்து விழுந்துடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கர்சரை அந்த பிக்சர்கிட்ட கொண்டு போனீங்கன்னா மூவ் டூல் வந்து வந்துடும். இந்த மூவ் டூலை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபோட்டோவை ட்ராக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இருந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் மூவ் ஆகும். நீங்கள் அதை கரெக்டாக கொண்டு போய் அதுக்கு பக்கத்தில் வச்சு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இதோட இது செட் ஆகிடும். இந்த இடையில கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் இழுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் வந்துடும், என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்றது வந்துடும். ஃபைலில் போயிட்டு நீங்கள் சேவ் அஸ் கொடுங்க. இதில் எந்தெந்த ஃபார்மேட் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணி இதில் மெர்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் நம்ம மெர்ஜ் பண்ண ஃபைலில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். 2 தனித்தனியாக இருந்த ஃபைலை நம்ம மெர்ஜ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியோட ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ் இருக்குன்னா அதை இப்படி தான் நம்ம மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், ஒரே பிக்சராக வந்துடும். இப்படி தான் வந்து 2 ஃபோட்டோவை மெர்ஜ் பண்ணணும். இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோட சைஸை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்ம அதிகமாக அப்ளிகேஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு வரோம். காலேஜ் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதோ இல்லை டிஎன்பிஎஸ்சி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதோ இல்லை பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போதோ இல்லை இ-சேவை மையத்தில் நம்ம எதை வந்து அப்ளை பண்ணாலும் ஒரு மேண்டேட்டரி திங்ஸ் வந்து அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎஸ்சி அப்ளிகேஷனோட இந்த ஃபைலை உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ வந்து மொபைலில் பார்த்தீங்கன்னா மொபைலில் நம்ம வந்து அதிகமாக ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஐடி கார்டு அப்லோட் பண்ணும்போதோ ரீசைஸ் பண்ணும்போதோ மிஸ்யூசஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஃபைல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் பெயிண்டில் பண்ணும்போது இது வந்து ரொம்ப செக்யூரானது. அதனால் இதில் மிஸ்யூசஸ் நடக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ஃபைலை நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து வெளியில் போகாது. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம இதுலேருந்து மிஸ்யூசஸை தடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎஸ்சி அப்ளிகேஷனில் இருக்க அப்லோடிங் சைஸ் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். இப்போது இந்த ஃப்ளவர் பிக்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா, எல்லோ ஃப்ளவர் பிக்சர், இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அப்லோடிங் சைஸுக்கு நம்ம மாற்றுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் போங்க, அதில் பெயிண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள்.
பெயிண்ட் டைப் பண்ணதும் என்ட்ரு கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதும் நீங்கள் டைரெக்டாக ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்ததும் நம்ம எந்த ஃபைலை வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது அப்லோடிங் சைஸ் ஃபோட்டோவை வந்து மாற்ற போகிறோமோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணதும் இந்த பிக்சர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பிக்சர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ரீசைஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கிறத நீங்கள் பிக்சல் அப்படின்றத மாற்றிக்கிங்க. மாற்றினதுக்கப்புறம் கீழே மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு இருக்குல்ல, அதை அன்செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை அப்படியே வச்சுருந்தா நம்ம ஃபைலோட சைஸ் வந்து அதே சைஸ்லேயே கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுமே தவிர ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது. அந்த லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற பிக்சர் லேண்ட்ஸ்கேப்லேயே தான் இருக்கும். அதனால் இந்த மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்றதை அன்செக் பண்ணிக்கோங்க. அன்செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபைல் சைஸ் என்ன அங்கே கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருந்தல, அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம விட்த்து அண்ட் ஹைட்டை போட்டுருவோம். இந்த ஹரிசாண்டல் இருக்குல்ல, அதில் விட்த்தை ஃபில் பண்ணிக்கங்க. எவ்வளோனா 3.5 சென்டிமீட்டரில் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம பிக்சலில் நம்ம போடுறதுனால 133 கொடுத்துக்குவோம். அடுத்தது வெர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 172 கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோம் ஃபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகிடும். அதாவது இது வந்து பாஸ்போர்ட் சைஸ், அந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க சைஸ். இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க சைஸை நீங்கள் ஃபைலில் போயிட்டு சேவஸில் கொடுத்து ஜேபிஇஜி பிக்சர் அப்படின்றத கிளிக் பண்ணி ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் சைஸ் இங்கே கீழே ஸ்டேட்டஸ் பாரில் 18.2 KB தான் இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். ஸோ அதனால் இமேஜை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ரீசைஸை திரும்பி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இங்கே பர்சன்டேஜ் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதுலேயே இருக்கட்டும். இந்த மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோவை அன்செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த 100 அப்படின்ட்டு இருக்கிறத 120 அப்படின்னு மாற்றிக்கோங்க. இந்த வெர்டிக்கல்லையும் நீங்கள் 120 அப்படின்றதையும் மாற்றிட்டு நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு ஃபைலில் போய் சேவ் கொடுங்க. சேவ் பண்ணதும் இங்கே ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 20.5 KB, அதாவது அங்கே கொடுத்துருக்க அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க சைஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணும்போது நீங்கள் கிளிக் பண்ணி அந்த இமேஜ் ஃபைலை அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.